பிடி செல்வகுமார் தெரியுமான்னு கேட்குறாரு. எங்க பக்கத்துல நேரு இருக்கிறாரு. ம். இந்த பக்கம் துரைமுருகன் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க. பாரதி அண்ணன் இருக்காங்க. ம். எல்லாரும் இருக்கும்போது சொல்றாரு. பிடி செல்வகுமார் அவர்தான் விஜய் கூட இருந்தவரு. இப்போ கலப்பை மக்கள் இயக்கம். நம்ம கூட இருந்து ஒர்க் பண்றாரு. ம். மேடையில வச்சு சொல்றாரு. அந்த க நேர்காணல் நேர்காணல் அரங்கத்துக்குள்ள நடக்கிற அரங்கத்துக்குள்ளே. உங்களுக்கு ப்ராப்பர் எந்த ஊர் அப்டின்னாரு. கன்னியாகுமரி பக்கம் சார் அப்டின்னேன். ம். எழுப்பி நின்னு. அதுதான் அடையாளம். நல்லா ஒர்க் பண்றாரு. என்ன தனியா பார்த்து நல்லா ஒர்க் பண்றீங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கரேஜ் பண்றாரு சார். ஒரு ம். முதலமைச்சர் ஒரு உழைப்பாளிய கண்டுக்கலன்னா, நீ கண்டுக்கல. ஆனால் ஒரு முதலமைச்சரா இருக்கிறவ எவ்வளவு பெரிய பணிகளுக்கு மத்தியிலும் இத கண்டுபிடிச்சு என்கரேஜ் பண்றாருன்னா, ம். எனக்கு கடவுள் இருக்கிறாரு. ம். கடவுள் இருக்கான் குமாருங்கிறத நான் மனசுக்குள்ள நினைச்சு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ம். 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 சார் உழைக்கிறவங்களுக்கு மரியாதை வேணுமா? வேண்டாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. அத உண்மையிலே அந்த முதலமைச்சர் மூலமா நான் பார்த்தேன் சார். எனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கோம். இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லப்போனா 24 மணி நேரம் உழைக்கிறாரு. சும்மாலாம் ஓபி அடிச்சுட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உழைப்பாளிகிட்ட ஒரு நல்ல கட்சியில போய் இணைஞ்சிருக்கேங்கிற ஒரு நான் ஒரு சந்தோஷமா திருப்தியா இருக்கேன் சார்.